என்ன அழிக்கிட்டு பல்லாயிரக்கணக்கான பொய்ய பேசுவாங்க. அதுக்கு மேல நான் எத்தனையோ நாடகம் போட்டு அவங்களை ஒழிச்சுக்கிட்டுவேன். இது என்னுடைய செந்தியல் உண்டு. ஆனா ஒரு உண்மையான ஒரு பொது மனுஷனுக்கு என் உயிரியே கொடுத்து காப்பாத்துவேன். இது ரெண்டும் என்கிட்ட உண்டு. அரசியல்வாதி மாதிரி மேடையில் ஏறி உன்னை காப்பாத்துறேன், உங்களுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிவிட்டு நாடகம் போட்டுவிட்டு கடைசியில் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க சம்பாதிக்கிறதுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுடைய குடும்பம் அவங்க தான் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு போயிடுவாங்க. ஆனா மக்களுக்கு நீ செய்ய மாட்டாங்க. அப்படி வீரப்பன் நான் அல்ல, சொன்னத்தை காப்பாற்றக்கூடிய வீரப்பன் நான். தொடர்ந்து வீரப்பன் கூறிய பல விஷயங்கள் அரசியல் அரங்கில் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தின. இலங்கையில சாவர மக்கள் யார்? நம்ம தமிழர்கள், நம்ம ரத்தம், தமிழ் மக்கள் தான். நம்ம ரத்தம் தான் அங்க சிந்துது. வேற அங்க 6 ரத்தம்னு கிடையாது. அங்க ஏன் ராஜீவ் காந்தி கொண்டு போய் மிலிட்டரி விடணும்? தப்பு தானே. நம்ம இந்தியா மிலிட்டரியே ஏன் அங்க கொண்டு போய் விடணும்? என்ன எரியிற நெருப்புல பெட்ரோல் ஊத்தணும் வார. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு இந்த காட்டு பகுதிக்குள்ள மிருகங்களோட வேட்டையாடிட்டு போலீஸ் எடுத்து சண்டை நடத்திட்டு இருக்கிற நீங்க உலக அளவிலான சில விஷயங்கள்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க? எனக்கு எல்லாமே தெரியும். காமராஜர் அரசியல் நடத்தினாரு. அவர் என்ன படிச்சாரு? ஒன்னும் படிக்கல. இதே எம்ஜிஆர் தான் என்ன படிச்சாரு? 3ஆம் கிளாஸ் படிச்சாரு. அப்ப நாடக கம்பெனியில போய் சேர்ந்தாரு. நாடகம் நடிச்சுட்டு தான் அப்ப நடிகனா வந்தாரு. ஆமா, எல்லாம் அனுபவம் தான். அனுபவம் தான். ஆமா, அனுபவம்.